எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டே 14. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம விஸ்பர் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். விஸ்பர் மெத்தட்னால் நம்மளோட கோலை ஒருத்தவங்க கிட்ட ரகசியமாக சொல்கிறது, இல்லைன்னா நம்மளோட ஒரு விஷயத்த, நம்மளுக்கு நடக்கணும்னு இருக்கிற விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட ரகசியமாக சொல்லி நடக்க வைக்கிறது தான் விஸ்பர் மெத்தட். இப்போ நம்மளோட கோல் என்னவா வேணால் இருக்கலாம். மணி, இல்லை குழந்த, ரிலேஷன்ஷிப், ஜாப், எதுவாக வேணால் இருக்கலாம். இப்போ நம்மளோட கோலை எடுத்துக்கிட்டு நீங்கள் டீப்பாக இமேஜின் பண்ணணும். உங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன், அந்த கோலே ஒரு பர்சனாக மாதிரி நிற்கிற மாதிரி. இப்போ மணினா மணியே ஒரு பர்சனாக உங்களுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி. இல்லை உங்களுக்கு லவ்வில் ப்ராப்ளம்னா உங்கள் லவ்வர், ஹஸ்பண்ட், யாரோ, இல்லைன்னா குழந்த, இல்லைன்னா ஜாபே ஒரு பர்சனாக மாதிரி நிற்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணணும். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். உங்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுகிறீங்க, எனக்கு நீ வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து பேசுகிறீங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு டாய் இல்லை ஒரு பொருள் கூட வச்சு அதை இமேஜின் பண்ணி பேசலாம். ஆனால் உங்கள் முன்னாடியே தான் இருக்குன்னு சொல்லி பேசணும். அதுதான் இன்னைக்கான டாஸ்க்கு. நிறைய பேர் அஃபர்மேஷன் பண்ணுறீங்க, கிராட்டிடியூட் பண்ணுறீங்க, ரைட்டிங் பண்ணுறீங்க, இமேஜினேஷன் பண்ணுறீங்க. ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறீங்க. எல்லாமே பண்ணுறீங்க, ஆனால் யாருமே என்கிட்ட தான் அந்த விஷயம் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ மணினா பணம் என்கிட்ட தான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. வெளியில தான் தேடுறீங்க, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ லவ் என்கிட்ட இருக்குது, என்னோட லவ் என்கிட்ட சேர்ந்துருச்சு அப்படின்னு நினைக்க மாட்டீங்க. அதை வெளியில தேடிட்டே எப்போ வருவாங்க, எப்போ பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங், ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் விஷுவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட தான் இருக்குன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க. என்கிட்ட தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க.